தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னதை கொஞ்சமாவது செஞ்சிருக்கலாம் ஐயா. ஓட்டு கேட்கவே வர விட மாட்டேன்றாங்க ஐயா. எங்களையும் உங்களை மாதிரியே நினைக்கிறாங்க ஐயா. இவ்வளவு கரெக்டா பேசுறீங்களே, ஓட்டு மட்டும் ஏன் தப்பா போட்டீங்க? இப்ப வந்து நாங்க கேக்குற மாதிரி அடுத்து நீங்க ஆனதுக்கு அப்புறமும் உடனே நாங்க கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு எம்எல்ஏமே அப்படித்தான் பண்றாங்க. வேட்பாளர் நம்பர் கொடுத்து பாத்திருக்கீங்களா? நம்பர் இருக்கு. எல்லாருமே பொய்யான வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு நம்ப முடியாது. அதனால நாங்க வந்து நடந்துதான் காமிக்க முடியும். நாங்க நடந்து காமிப்போம். வரும்போது நல்லா மாதிரியா பேசிட்டு போயிடுறாங்க. சிரிச்ச முகத்தோட பேசிட்டு போயிடுறாங்க. நாங்க அது செஞ்சிருவோம் வச்சிருவோம் அப்படி இப்படி பேசிடுறாங்க. 100% கரெக்ட். எஸ்கார்டோட போவீங்க, எஸ்கார்டோட போவீங்க. நாங்க எஸ்கார்ட பார்த்து உங்க பின்னாடி வந்தோம்னா எஸ்கார்டு இப்படி இப்படி வேலை போடுவாங்க. நாங்க பக்கத்துல வர முடியாது. உங்க நிக்கிற மாதிரி அப்படி முடியாது. எல்லாமே வேற ஒண்ணுக்கும் கேட்கல. தங்கப்பாண்டி ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு. அவருக்கு வரவே இல்ல. 2 டைம் தென்காசல் வந்து வச்சிருந்த வந்தாரு. மார்க்க வந்து வாய்க்கால என்னன்னு கூட பாக்கல. போறாங்க.